நம்ம இந்த ஷைன் எஸ்பில வந்து புதுசா நீங்க டிஜிட்டல் மீட்டரை பத்தி சொல்றீங்க, அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். இப்போ நார்மலா பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், ஃபியூல் கேஜி எல்லாமே நார்மல் காமன் மீட்டர்ல தான் வரும். இது ஸ்பெஷல்ன்றதுனால உங்களுக்கு ஹாஃப் டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓடோமீட்டர், ஃபியூல் கேஜி, ட்ரிப் மீட்டர் இது எல்லாமே இதுலயே வந்துடும் உங்களுக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஃபியூல் கேஜும் இருக்கும். ஸோ ஃபியூல் கேஜ் நீங்க எந்த அளவுக்கு பெட்ரோல் போட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ரேஷியோ காமிக்கும். இதுல வந்து அதிகபட்ச வேகம் எவ்வளவு போக முடியும் நம்ம என்ன சொல்லுங்க? 100 வரைக்கும் போகலாம். அதுக்கு மேல போறது நமக்கு ஒரு ரிஸ்க் இல்லையா? 100 வரைக்கும் போகலாம். இல்ல நம்ம 140 வரைக்கும் கொடுத்துருக்கோம், 100 வரையும் நம்ம 100 வரைக்கும் கண்டிப்பா போகும். அதுவே போகக்கூடாது. ஆமா, சாலையை பொறுத்து கண்டிப்பா கண்டிப்பா. இந்த ஷைன் எஸ்பி பொறுத்தவரை நீங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி குறிப்பா இளைஞர்களுக்குன்னு சொன்னீங்க. கண்டிப்பா ஹேண்டில் பார் வந்து புது வடிவமைப்புல தான் இருக்கு. ஆமா, இது டிசைன் ட்ரிப் இத பத்தி சொல்லுங்க. இது என்னன்னாக்கா உங்களுக்கு ஈஸியா டர்னிங் ரேடியஸ் பண்ண முடியும் இந்த ஹேண்டில் பார். எதுக்காக பாத்தீங்கன்னாக்கா நார்மலா உங்களுக்கு ஒரு வளைவுல நீங்க திரும்புறீங்க இல்ல ஒரு யூ டர்ன் எடுக்கிறீங்கன்னாக்கா இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த அளவுக்கு நமக்கு ரேடியஸ் வரதுனால ஈஸியா டர்ன் பண்ண முடியும். முழுவதும் ஒரு வளைவுல நம்ம திரும்பிட முடியும். ஆமா, சின்ன வளைவுலயே நம்மளால திரும்பிட முடியும், யூ டர்ன் எடுத்துட முடியும். கண்ணாடிகளும் ஏற்ற அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒரு சிறிய கண்டிப்பா வடிவமைப்புல நீங்க கொடுத்துருக்கீங்க. இது நார்மலா ரவுண்டா இல்லாம இதுக்கும் தனியா ஒரு ஸ்பெஷலா ஒரு டிசைன் கொடுத்துருக்கோம் நம்ம கண்ணாடிக்கு. ஒரு இரண்டு சக்கர வாகனம் வந்து எவ்வளவு அழகா இருக்கும், அது கூடுதலா கொஞ்சம் கம்பீரம் சேர்க்கக்கூடிய அதோட எரிபொருள் நிரப்பக்கூடிய அந்த குடுவை அந்த டேங்க் தாங்க. கண்டிப்பா இதுல பார்க்கும்போது புதுசா இருக்கு. இதை பத்தி சொல்லுங்க. இது பாத்தீங்கன்னா நார்மல் டேங்க் மாதிரி ஒரு நார்மல் வடிவமா கிடையாது. இது பாத்தீங்கன்னாக்கா ஸ்பெஷலா வடிவமைக்கப்பட்டது. என்னன்னாக்கா இந்த கிராபிக்ஸ்க்காக இந்த 3D எம்பளமோட மஸ்குலர் டேங்க்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ஸ்டைலா இருக்கும், கொஞ்சம் அந்த ஸ்லீவா இருக்கும். ஸோ அது மாதிரி கொடுத்துருக்காங்க. 9 லிட்டர் கெப்பாசிட்டி வரும் எரிபொருள் இருப்பது. மோர் ஓவர் இந்த ஹோண்டாவோட விங்ஸ் பாத்தீங்கன்னாக்கா இந்த வண்டியோட அழகே பாத்தீங்கன்னாக்கா இந்த எம்பளம்ல தான் இருக்கும். 3D எம்பளம் சொல்லுவாங்க. லாங்ல இருந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த எம்பளம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்டாவும் இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த வண்டியோடைய அழகை எடுத்து கொடுக்கறதே பாத்தீங்கன்னா இந்த டேங்க்கும் இந்த எம்பளம் தான். இந்த இருக்கை பத்தி சொல்லுங்களேன். கூட இருக்கையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நார்மலா இருசக்கர வாகனத்தை பொறுத்த வரைக்கும் 630 700 அந்த ரேஞ்சில தான் இருக்கும். இது இன்னும் கூடுதலா நீளமான சீட் கொடுத்திருக்காங்க. 720 mm 720 மில்லிமீட்டர். அதனால வந்து நல்ல கம்ஃபர்டபுளா உட்காரலாம். ஸோ ரொம்ப நெருக்கமா இல்லாம ஃப்ரீயா உட்காரலாம். ஒரு வாகனம், ஒரு இரண்டு சக்கர வாகனம் வந்து எவ்வளவு எடையா இருந்தாலும் அதை கையாளக்கூடிய முக்கியமான பகுதி வந்து இந்த கைப்பிடி தான். கைப்பிடி பார்க்கறதுக்கு ரொம்ப புதுசா இருக்கு. அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி நார்மலா பாத்தீங்கன்னா இந்த கிராப் ரயில் வந்து மெட்டல்ல வரும். மெட்டல் தவிர வேற எதுலயும் வராது. இந்த கிராப் ரயிலை பொறுத்த வரைக்கும் மெட்டல் வித் ரப்பர் கோட்டிங்கோட வருது. இது எதுக்கான பெனிஃபிட் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த இரும்பு பிடிக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்காது கைக்கு. ஒரு சாதாரண ஒரு ரப்பரை பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே சமயத்தில் உறுதியா இருக்கும். சப்போஸ் வண்டி சென்டர் ஸ்டாண்ட் போடும்போதோ இல்ல பின்னாடி இழுக்கும் போதோ தான் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். கைக்கு எந்த விதமான வலியும் இல்லாம நல்லா ரொம்ப மென்மையா. ஆமா, இது வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க ஹோண்டால. இந்த ஷைன் எஸ்பியோட இந்த பின்புறம் இந்த எச்சரிக்கை விளக்கு, அதை பத்தி சொல்லுங்களேன். இந்த விளக்கு பாத்தீங்கன்னாக்கா நார்மலா வர டெயில் லேம்ப் மாதிரி கிடையாது. இதுக்கு பேர் பாத்தீங்கன்னாக்கா அவுட்ஸ்டாண்டிங் டெயில் லேம்ப். என்ன காரணம்? அவுட்ஸ்டாண்டிங்னாக்கா எவ்வளவு லாங்ல இருந்து வந்தாலும் இந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் அந்த அளவுக்கு பிராடா இருக்கும். சோ அதுக்காக தான் இதுக்கு பாத்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் டெயில் லேம்ப். விளக்கோட ஒளி வந்து நேரா போகாம அகலமா போகும். சோ நம்ம எவ்வளவு லாங்ல இருந்தாலும் இந்த வண்டி ஃப்ரண்ட்ல போறது நமக்கு ஈஸியா தெரியும். இப்போ நம்ம இந்த ஷைன் எஸ்பில வந்து முன்புறம் வந்து டெலஸ்கோபிக் ஷாக் அப்சர்வர், பின்புறம் என்ன வகையானதை பயன்படுத்திருக்கீங்க? பின்னாடி பாத்தீங்கன்னாக்கா 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பொது விதமான ஷாக் அப்சர்வர் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். பொதுவாகவே நம்ம சாலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மழையால ரொம்ப பள்ளம் மேடு குண்டும் குழிக்கும் மாதிரி தான் இருக்கு கரெக்டாக சொல்ல போனா. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் நமக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ அதனால நம்ம எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ரொம்ப நல்ல பெனிஃபிட். இது வந்து எந்த இதுலையுமே இல்லை, நம்ம ஹோண்டா தான் இதை ப்ரொவைட் பண்றாங்க. 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன். பாத்தீங்களா, ஹோண்டா ஷைன் எஸ்பி பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் ஏற்பட்டதுன்னா நாமளே அதை சரி செய்ய முடியும். எதுனாலும் நம்மளோட நேரத்தை காலத்தை வீணடிச்சு வெளியே போய் வண்டி கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாதுங்க. அதனால இது வந்து முழுக்க முழுக்க வந்து பராமரிப்பு ரொம்பவே குறைவு, பராமரிப்பு இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். எப்பனாலும் நம்ம ஓட்டிக்கிட்டே மைண்ட் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிடலாம். சரியான அர்த்தம் சொன்னீங்க. ஆமா. சரி, இதுல இந்த புதுசா வந்து சாரி கார்டு, சாரி கார்டு நார்மலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாரி கார்டு வந்து ஸ்போர்ட்டி லுக்கா இருக்காது, சம் மெட்டல்ல வந்துருக்கும். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்டி பைக் இருந்தா ஸ்போர்ட்டி லுக்கான சாரி கார்டு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அளவுல சின்னதாகவும் அதே சமயத்துல கியூட்டாவும் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் ஸ்டெபிலிட்டி இருக்கும். அதுக்காக கியூட்டா கொடுத்துருக்காங்க சின்னதா கொடுத்துருக்காங்கன்னும் போது நம்ம சேஃபர் சைட் நல்லா இருக்காதுன்னு நம்ம ஒரி பண்ண தேவையில்ல.
அதே நேரத்தில் நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். இந்த சேலை தடுப்பான், இந்த சாரி கார்டு, இது வந்து வாகனத்தோட சேர்ந்து வருமா இல்ல கூடுதலா பணம் செலுத்தணுமா? இல்ல இது வந்து வண்டியோட மேண்டட்டரியா வர்றது தான். வண்டி கூடவே பாத்தீங்கன்னாக்கா வருது என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த சென்டர் ஸ்டாண்டு, சைட் ஸ்டாண்டு, மிரர் செட்டு, இந்த சாரி கார்டு, இது எல்லாமே வண்டியோட வருது. இதுக்கு எதுவும் தனியா நம்ம பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்போ நம்ம இந்த ஷைன் எஸ்பியை பொறுத்தவரை முன்புறம் வந்து டிஸ்க் பிரேக் சொன்னீங்க, பின்புறம் வந்து ட்ரம் பிரேக். ட்ரம் பிரேக் சொல்லுங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா காம்பி பிரேக் சிஸ்டமும் சொல்லியிருந்தேன். நீங்க ரியர் பிரேக், பின் பிரேக் அப்ளை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதனால வந்து ட்ரம் பிரேக் வந்து நார்மலா இந்த 125cc செக்மெண்ட்டுக்கு ட்ரம் பிரேக் போதுமான. ஏன்னா முன்னாடி நம்ம டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்கனால ட்ரம் பிரேக் போதுமானது தான்.